பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நாங்கள் கோல்ஃப்ரூ கமரன் அரசியல் யாப்பு நம்பரிங் ஷேப் சிஸ்டம் மூலமாக பார்த்துட்டு அடுத்ததாக குருமக்களம் அரசியல் யாப்புன்னா என்ன, அதோட சீர்திருத்தங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம். அதை எதோட கோல்ஃப்ரூ கமரோட ஒப்பிட்டு எப்படி ஞாபகம் வச்சு கொள்றோங்கிறதை நாங்கள் பார்த்தோம். அதே போல மணி, தற்காலிக மணி, அது எல்லாத்தையும் நாங்கள் பார்த்தோம். அதோட இந்த கோல்ஃப்ரூ கமரன்ல நன்மை என்ன, தீமை என்ன, அரசியல் சமூக மாற்றங்கள் என்ன, அந்த விஷயங்களை நாங்கள் படித்த அடிப்படை விஷயத்தை வச்சு எப்படி எடுக்கிறது, அந்த விஷயங்கள்லாம் பார்த்துக்கிறோம். இப்போ நாங்கள் பார்க்க போகிறது டொனமூர் அரசியல் யாப்புன்னா என்ன, டொனமூர் அரசியல் யாப்புட இருக்கிற முதலாவது சீர்திருத்தமான அரசாங்க சபையில என்ன, அந்த விஷயத்தை தான் பார்க்க போறோம். அந்த வகையில டொனமூர் அரசியல் திட்டத்துல பின்னணி உங்களுக்கு தெரியும். எந்த ஒரு யாப்பு இருந்தாலும் சும்மா வராது, அதுக்குன்னு ஒரு பின்னணி காரணங்கள் இருக்கும். இப்ப நான் உங்களுக்கு படிப்பிக்கிறேன்னு சொன்னால், நீங்க என்கிட்ட படிக்கிறனால இதுக்கு ஒரு பின்னணி காரணங்கள் எனக்கும் இருக்கும், உங்களுக்கும் இருக்கும். அதே போலதான் இப்ப அந்த வகையில முதலாவது இந்த 1924 யாப்பு என்ன செய்யுதுன்னா பல குறைபாடுகளை கொண்டிருக்குது. நிறைய குறைபாடுகள் கொண்டிருக்குது. இதனால இலங்கை தலைவர்கள் எல்லாம் சீர்திருத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. எங்களை சீர்திருத்தம் தாங்க, சீர்திருத்தம் தாங்கன்னு கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க. இப்படி இருக்கிற ஒரு காலகட்டத்தில் என்ன நடக்குதுன்னா, இந்தியாவுல சுதந்திர போராட்டம் நடந்து கொண்டிருக்குது. அதுல தாக்கம் இலங்கையிலேயே கொஞ்சம் கொஞ்சம் ஏற்பட ஆரம்பிக்குது. அப்ப பிரித்தானியரை பாக்குறாங்க, நிலைமை கொஞ்சம் கைவிட்டு போற மாதிரி இருக்குது. இவங்களும் என்ன செஞ்சிருவாங்க, போராட்டத்துல ஆரம்பிச்சிருவாங்க. எனவே அவங்க சொல்றத கொஞ்சம் கேட்போம் கொடுப்போம்ன்ற ஒரு நிலைமையில இருக்கக்குள்ள இலங்கையிலையும் தொழிற்சங்கங்கள்லாம் வளர்ச்சி அடைந்து வருது. பிரித்தானியாவுல இந்த தொழிற்கட்சி அதிகாரத்துக்கு வருது. அவங்க அந்த யாப்பு சீர்திருத்தம் எல்லாம் கொடுக்கறதுல உடன்பட்டவங்க. இதனாலதான் டொனமூர் அரசியல் யாப்பு வழங்கப்படுது. திரும்ப சொல்றேன், கேட்டுக்கொள்ளுங்க. என்ன அப்படின்னா, ஏற்கனவே கொடுத்த யாப்புல பல குறைபாடுகள் இருக்குது. இது எல்லாத்துக்குமே வரும் இந்த பாயிண்ட்ஸ். குறைபாடுகள் இருக்குது. எனவே இலங்கை தலைவர்கள் எல்லாம் பெரிய சங்கங்கள்லாம் அமைச்சு இவங்களுக்கு யாப்பு சீர்திருத்தங்களை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. எனவே இப்படி இருக்கிற டைம்ல பிரித்தானியர்கள் அது கணக்கெடுக்கல. ஆனா இந்தியாவில் சுதந்திர போராட்டம் நடக்குது, அங்க பிரித்தானியர்கள் கடுமையா கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அந்த சிந்தனை தாக்கம் இலங்கையிலையும் வந்துடும், இவங்களும் போராடிடுவாங்க. எனவே இவங்களுக்கு நாங்க ஒரு சீர்திருத்தம் கொடுக்கணும்னு நினைச்சு கொண்டிருக்கும் போது பிரித்தானியாவுடைய தொழிற்சங்கம் ஆட்சிக்கு வந்ததால அவங்க டக்குன்னு என்ன செய்யறாங்கன்னா 1927 நவம்பர் 13 இலங்கைக்கு வந்து ஒரு ஆய்வு செய்யறதுக்கு டொனமூர் குழு ஒன்று அனுப்புறாங்க. இதுதான் பின்னணி. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கொள்ளுவீங்க? உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும் இலங்கை நாட்டுல வந்து இலங்கையில வந்து கரண்ட் இல்லை. ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, கற்பனை கதை. கரண்ட் இல்லை. கரண்ட் இல்லாட்டி என்ன செய்வாங்க? இலங்கையில கரண்ட் இல்லாட்டி பிரித்தானியா ஒவ்வொரு தடவும் மெழுகுதிரி கொடுத்து கொடுத்து அனுப்புவாங்க. ஏற்கனவே கோல்ட் ஃப்ரூட்ல பார்த்த அதே கதை தான். கொடுத்து கொடுத்து அனுப்புவாங்க. சரியா? ஆனா இவங்க கொடுக்குற மெழுகுதிரி தரம் இல்லை, நல்லது இல்லை. அப்ப இலங்கை தலைவர்கள் இதுல குறைபாடு இருக்குது, நல்ல மெழுகுதிரி அனுப்புங்க அனுப்புங்கன்னு சொல்லி கேட்டு கேட்டு இருந்தாங்க. இது கேட்கிற மாதிரி இல்லை. எனவே சங்கங்கள் அமைச்சு கேட்டு கேட்டு பார்த்தாங்க. இவங்க நல்ல மெழுகுதிரி கொடுக்குற மாதிரி இல்லை. இந்த டைம்ல இந்தியாவில் என்ன நடக்குதுன்னு சொன்னா, அங்க மக்கள் போராட்டங்கள்லாம் செஞ்சு நல்ல மெழுகுதிரி எல்லாம் பெற்றுக்கொள்றாங்க. போராட்டம்லாம் நடக்குது. இது இளைஞர்களுக்கு கேள்விப்பட்டு இவங்களும் போராட்டம் செய்ய போகக்குள்ள பிரித்தானியர்கள் என்ன செய்றாங்க, அங்க டக்குன பிரித்தானிய தொழிற்கட்சி ஆட்சிக்கு வந்து இவங்களுக்கு நல்ல முழுகுதிரை கொடுங்கன்னு சொல்லி நுணம்பூர் ஆணைக்குழு அனுப்புறாங்க. இதை கற்பனை பண்ணிக்கொள்ளுங்க. அப்ப ஒன்றை நினைச்சா முழுகுதிரி கதையை நினைச்சா இந்த பின்னணி ஃபுல்லா ஞாபகம் வந்துடும். அடுத்ததாக அரசாங்க சபைன்னு பார்க்க போறோம். என்ன ஒண்ணுமில்லை, நான் கோல்ஃபு கமரன்ல மத்த ஆப்புகள்லாம் பார்த்தோமே, சட்டசபைன்னு சொல்லி அது கொஞ்சம் டெவலப் ஆகி இங்க அரசாங்க சபை அப்படின்ற பேர்ல வந்திருக்குது. இதுல மொத்தம் 61 உறுப்பினர்கள் இருந்தாங்க. 50 பேர் பிரதேசவாரி பிரதிநிதித்துவ பிரதேசவாரி அந்த தேர்தல் முறை மூலமாக 50ஆக இலங்கை பிரிக்கப்பட்டு வந்தவங்க. இப்படி 50 பேர். இன்னும் ஒரு 8 பேர் இருக்கிறாங்க நியமனம் மூலமாக வந்தவங்க. இன்னும் ஒரு 3 பேர் இருக்கிறாங்க அரசாங்க காரியதர்சி. இப்படி 3 பேர் இருக்கிறாங்க. மொத்தம் எத்தனை? 61 பேர் இந்த அரசாங்க சபையில இருந்தாங்க. இதுதான் இதுல அமைப்பு. இதுல பதவிக்காலம் 5 வருடம். தலைவர் வந்து சபாநாயகர். அப்ப அரசாங்க சபை, தலைவர் சபாநாயகர். அதுல 61 உறுப்பினர்கள் இருந்தாங்க. 50 பேர் பிரதேசவாத தேர்தல் மூலமாக வந்தவங்க. 8 பேர் சிறுபான்மையிலிருந்து தெரிவு செய்யப்பட்டவங்க. அதே போல 3 பேர் அரசாங்க காரியதர்சி, சட்ட காரிய பிரதம காரியதர்சி, சட்ட காரியதர்சி, நிதி காரியதர்சி இருந்தாங்க. எப்படி ஞாபகம் வச்சுக்கொள்வீங்க? கோல்ஃபுல்குலேஷன் அதே விஷயம் தான். ஒரு பெரிய கொக்கு கடை ஒன்று இருக்குது, அந்த கொக்கு கறி தான் கொடுப்பாங்க. கொக்கை சுட்டு சாப்பிட எல்லாரும் போவாங்க. அதுல ஓனர் யாருன்னா சபாநாயகர் தான். இதுல ஓனர் முளமுறை சபாநாயகர் தான் ஓனர். இதுக்கு ரூல்ஸ் இருக்குது, எல்லாரும் வரையில. அது 61 பேர் தான் அந்த கடைக்கு வரையில.
அதுல 50 பேர் யாரு? பிரதேச வாரிய மக்கள் தெரிவு செஞ்ச 50 பேர் வரையில. இன்னும் 3 பேர், 8 பேர் யாரு? இந்த இதுல இருந்து சிறுபான்மை இனங்கள்ல இருந்து 8 பேர் வரையில. இன்னும் 3 பேர் யார்? காரியதர்சி. இவங்க மட்டும்தான் இதுக்கு வந்து போக இயலும். இந்த கடை 5 வருஷத்துக்கு ஒருக்கா தான் இருக்கும். 5 வருஷத்துக்கு தான் இருக்கும். இப்படி ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அடுத்தது இதுல செயற்பாடுகள் என்ன அப்படின்னா சட்டம் இயற்றுறது. சட்டம் இயற்றுவது தான் இந்த அரசாங்க சபையோட வேலை. நாட்டுக்கு தேவையான சட்டங்களை இயற்றும். யார் இயற்றுவாங்க? மக்களால் தெரிவு செய்யப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் தான் இந்த சட்டங்களை பெரும்பாலும் இயற்றக்கூடியவங்களா இருந்தாங்க. இது எப்படி ஞாபகம் வச்சுக் கொள்வீங்க? இதயம். ஒரு மனுஷன் இயங்குறதுக்கு என்ன வேணும்? இதயம் வேணும். அதே போல ஒரு நாடு இயங்குறதுக்கு என்ன வேணும்? அரசாங்க சபை வேணும். அதை யார் இயக்குறது அப்படின்னா அந்த 50 பிரதிநிதிகள், மக்கள் பிரதிநிதிகள் இயக்கினாங்க. இப்படி ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க. அதே போல அடுத்தது தடைகள். ஆனா இவங்களுக்கு நிறைய தடைகள் இருந்துச்சு. இவங்க ஒரு சட்டத்தை இயற்றி அதை நடைமுறைப்படுத்த போனா முதலாவது தேசாதிபதியிட்ட போய் சைன் வாங்கணும். அடுத்தது தேசாதிபதி அவசர காலம் முன் வந்து அவர் நினைச்ச மாதிரி சட்டத்தை இயற்றி அதை நடைமுறைப்படுத்தியது. அதே போல இவங்க இயற்ற சட்டம் நுணமுறை யாவும் முரண்படக்கூடாது, பிரித்தானிய நடவடிக்கைகளுக்கு எதிராகவும் அமையக்கூடாது. இப்படி 4 தடைகள் இருந்துச்சு. அதாவது இவங்க ஒரு சட்டம் இயற்றண்டா தேசாதிபதி ஒப்புதல் வேணும், நுணமுறை யாவுக்கு முரண்படக்கூடாது, பிரித்தானியர்களோட நலன்களுக்கு முரண்படக்கூடாது. அதே போல தேசாதிபதி நினைச்சா அவசர காலத்தில் சட்டம் இயற்றலாம். இந்த ஓட்டல ஞாபகம் வச்சுக்கோங்க லேஸ். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கொள்வோம்? ஒரு கதிர் இருக்குது. அரசாங்க சபைக்கு எல்லாரும் வந்த இருக்க கதிரை வேணுமே. அப்ப என்ன செய்வாங்கன்னா அவங்க தான் கதிரை செஞ்சு இருக்கணும். கதிரை செய்யும் போது தேசாதிபதியிட்ட காட்டுவாங்க. அவர் சரிண்டா தான் அந்த கதிரையில் அவங்க இருக்கணும் அல்லது இருக்க இயலாது. அடுத்தது ஆஹ் அந்த கதிரை வந்து டொனமுரி ஆப்புக்கும் எதிராக இருக்கக்கூடாது. அதே போல இந்த பிரித்தானியர் நலன்களும் எதிராக இருக்கக்கூடாது. இப்படித்தான் அந்த கதிரையை செஞ்சு இவங்க இருக்கணும். சில டைம்ல தேசாதிபதி நினைச்சா அவரே ஒரு கதிரையை செஞ்சு இருந்துருவாரு. இப்படி ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அதே போல நிர்வாக அதிகாரம். நிர்வாக குழுண்டா இப்ப உங்களுக்கு தெரியும் அரசாங்கம் 4ஆம் வீட்டுல படிச்சோம். முதலாம் வீட்டுல கூட படிச்சோம். அரசியல் நிறுவனங்கள்ல இருக்குது. ஆஹ் அதாவது அரசாங்கத்துக்கு 3 துறைகள் இருக்கு. முத்துறைகள் சட்டத்துறை, நிர்வாகத்துறை, நீதித்துறை. இந்த நிர்வாகத்துறைங்கிறது அந்த ஏற்ற சட்டங்கள் நடைமுறைப்படுத்துற ஒரு விஷயம். அப்ப ரணமுறை ஆப்பிளையும் அந்த நடைமுறைப்படுத்துறதுக்காக வந்து கொண்டு வராங்க. அதுதான் நிர்வாக குழு. அது எப்படின்னா அங்க இருக்கிற எங்க அங்க இந்த அரசாங்க சபையில் இருக்கிறவங்களையே 7ஆ பிரிப்பாங்க. அது அந்த 3 பேரை விட்டுட்டு அதுல இருக்கிறவங்க அப்படி வரும். அதை எப்படி 7ஆ பிரிப்பாங்க. பிரிச்சு 7 துறைகள், அந்த 7 துறைகள் சுகாதாரம் இப்படி 7 துறைகளை கொடுத்து அவங்க அவங்க தான் நடைமுறைப்படுத்துறது. அவங்க ஏற்றின சட்டத்தை அவங்க தான் நடைமுறைப்படுத்துறது. இப்படி ஒரு நிர்வாக குழுவை கொண்டு வந்தாங்க. இது எப்படி ஞாபகம் வச்சு கொள்வீங்க? இது எப்படி சொன்னா இது வந்து முடிய ட்ரை பண்ற மிஷின் தானே. இது சட்டசபையில தான் இது இருக்குது. சட்டத்தை ஏற்றினாங்கண்டா அந்த சட்டங்கள் எல்லாம் மிஷினாக மாறும். 7 மிஷினாக மாறும். அப்ப 7 பேரும் என்ன செய்வாங்கண்டா அங்க இருக்கிறவங்க 7ஆ பிரிஞ்சு இந்த மிஷினை கொண்டு போய் ஒவ்வொரு இடத்துக்கு போய் நவிச்சு பிடிப்பாங்க. அதை ஒன் பண்ணுவாங்க. அது வந்து சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும். இப்படி கற்பனை பண்ணிக்கணும். யதார்த்தத்துக்கு பொருந்தாது. எவ்வளவு வித்தியாசம் இருக்குது அவ்வளவு நம்ம மனசுல நிற்கும். சரியா? அடுத்த விஷயம் இது நன்மைகள். இந்த அரசாங்க சபை உருவாக்கின நன்மை என்ன? முதலாவது ஒரு அளவுக்கு மக்கள் சுயாட்சி செஞ்சாங்க. ஒரு அளவுக்கு தங்கட நாட்டை ஆட்சி செய்யற ஒரு நிலைமை வந்தா. ஏன்? மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் தான் அரசாங்க சபைக்கு வந்தாங்க. இவங்க மக்களுக்கு தேவையான சட்டங்களை உருவாக்கினாங்க. அவங்க தடைகள் இருந்துச்சு. தடைகள் தாண்டியும் ஒரு ஒரு அளவுல நடை தங்கட நாட்டை தாங்க ஆள்ற ஒரு நிலைமைக்கு வந்தாங்க. அப்ப மக்கள் பிரதிநிதித்துவம் மூலம் ஓரளவு சுயாட்சி வந்துச்சு. அதே போல தண்ட இந்த அரசாங்க சபையை சபாநாயகர் மூலமா ஒரு ஒழுங்குமுறையில இயக்குற ஒரு நிலைமைக்கு வந்துச்சு. அதே போல அங்க இருக்கிற அந்த இளைஞ மக்களுக்கு ஒரு அனுபவம் கிடைச்சிச்சு. ஒரு நல்ல அனுபவம், பயிற்சி கிடைத்தது. ஏன்? சட்டத்தை ஏற்றவங்க தான், நிர்வாகம் பண்றவங்க தான். இப்ப பிற்காலத்துல வந்து பாராளுமன்றம் அது இதெல்லாம் கட்சியில உருவாக்குறதுக்கான அனுபவம் இங்க தான் அவங்களுக்கு கிடைத்தது. அதே போல பொறுப்பாட்சிக்கு வழிவகுத்தது. பொறுப்பாட்சியில் என்ன? மக்கள் மூலமா தெரிவு செய்யப்பட்டு வந்திருக்கிறாங்க. எனவே மக்களுக்கு பொறுப்பாக நடந்து கொள்ளணும். எனவே ஒரு பொறுப்பான ஆட்சி ஒன்று வந்துச்சு. அப்படி 5 எப்படி பாடமாக்குவோம்? ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊர்ல ஓட்டப்பந்தயம் ஒன்று நடக்க போகுது. எனவே அந்த ஓட்டப்பந்தயம் ஒரு ஊர் சார்பாக ஒருத்தனை தெரிவு செஞ்சு அனுப்புறாங்க. அதை சபாநாயகர் தான் அந்த ஆளுக்கு பிராக்டிஸ் கொடுக்குறாரு. பிராக்டிஸ் கொடுத்து சபாநாயகர் அனுப்புறாங்க. அப்போ ஒரு கிரவுண்ட்ல இவர் விசில் வச்சுக்கிறாரு. அந்த விசில ஊதினாருன்னா அந்த அந்த மக்கள் மூலமா தெரிவு செய்யப்பட்ட அந்த பிரதிநிதி ஓடுவார். ஓடி ஓடி பயிற்சி பெறுவார். நல்லா பயிற்சி பெற்று என்ன செய்யறாரு? மக்களுக்காக பொறுப்பாக இன்டர்நேஷனல் வச்சு கலந்து கொண்டு அவர் வெற்றி பெறுறாரு. இதை கற்பனை பண்ணிக்கொள்ளுங்க. அப்ப 6ஆம் நம்பர் நினைச்சா விசில நினைச்சா நான் சொன்ன கதையை நினைச்சா இந்த நன்மைகள் அவ்வளவு தெரியாது தெரியும். அதே போல குறைபாடுகள். இது குறைபாடுகள் என்ன அப்படின்னு சொன்னா இந்த குறைபாடுகள் முக்கியத்துவம் நான் உங்களுக்கு இந்த மெமரி டெக்னிக் பாடமா கேளும். உங்களுக்கு 7 இது 2 இணைச்சு கொள்ளுங்க. ஆனா தேவையில்லை. ஏன்? குறைபாடுகள் எங்களுக்கு தெரியும். நீங்க இதை அங்க கனெக்ட் பண்ணி பாடமாக்கணும். சிறுபான்மையினர் பிரதிநிதித்துவம் போதாது.
பாருங்க 8 பேர் தான் சிறுபான்மையினர் வந்து தெரிவு செய்யப்படுறாங்க. அப்ப சிறுபான்மையினருக்கான பிரதிநிதித்துவம் போதுமா? போதாது. ஒரு முடிவெடுக்கும் போது 8 பேர் சேர்ந்து கலைச்சு என்ன சாதிக்க போறாங்க? சாதிக்கல. சிறுபான்மையினர் சொல்றதுனால என்ன செய்யறது? அப்ப கொஞ்சம் கஷ்டம் தான். அப்ப இதை நீங்க அங்கன அரசாங்க சபையில அமைப்பில் 8 பேர்னு சொன்னா தானே அதுலயே உங்க மைண்ட்ல நீங்க இணைச்சு ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். எப்படி இதுல சிறுபான்மையினர் போதாது குறைபாடு இருக்குது இந்த லிங்கிங் மெத்தட்ல பாடம் கொண்டு அடுத்தது சட்டமியற்ற முழு சுதந்திரம் இல்லை. சட்டமியற்ற முழு சுதந்திரம் இருக்குதா? அது இல்லை. உங்களுக்கு தெரியும். நான் தடைகள்னு பார்த்தேன். தடைகள் அதை வச்சு நீங்க அதில் குறைபாடு இது ஒரு குறைபாடுங்கிறது ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அதே போல பிரதிநிதித்துவ முறையால சிறுபான்மையினர்கள் ஓட் பாதிக்கப்பட்டுச்சு. பிரதிநிதித்துவ முறைன்னு என்ன? இளைஞர் 50 பிரிச்சு தான் ஆக்கள் எடுத்தாங்க. அப்ப நிறைய பகுதிகளில் சிங்களாக்கள் தான் வாழ்றாங்க. அப்ப அவங்க தான் அங்க வந்து இருப்பாங்க. இல்ல தமிழ் மக்கள்லாம் பெருசா ஈடுபடல. முஸ்லீம் மக்கள்லாம் ஈடுபட்டாங்க வரல. சரியா? இல்லாட்டி அந்த 50 பேருக்குள்ள நிறைய சிறுபான்மையினர் வந்திருக்கணும். ஆனா அப்படி வரல. இது என்ன? இது ஒரு குறைபாடு. அப்ப இதை நீங்க பிரதிநிதித்துவ தேர்தல் முறை நான் படிப்போம். அந்த டைம்ல குறைபாடாக ஞாபகம் வச்சு கொடுங்க. அடுத்ததாக ரணமூருக்கு அடுத்து பிரித்தானிய கொள்கை எதிராக சட்டம் இயற்ற முடியாது. இதை ஏற்கனவே பார்த்துட்டோம். அதே போல் சரி ரணமுடியோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னா ஆஹ் இலங்கையில முதல் பொது தேர்தல், அதாவது ஒரு பொது தேர்தல் மூலமாக மக்கள்லாம் வந்து மக்கள் பிரதிநிதிகள் தெரிவு செய்யப்படுற ஒரு அரசாங்க சபையா இது இருந்துச்சு. இருந்தாலும் அதுக்கு முழு சுயாட்சி வழங்கப்படல என்று சொல்லி நீங்க எழுதிட்டு முடிவுரையாக இருந்தாலும் இது 1947 ஒரு டொமினியன் அந்தஸ்துள்ள ஒரு யாப்பு வாரத்துக்கு இது உதவியாக இருந்தது. சரி. அப்ப 8 நம்பருக்கும் 8ல 7 8 தேவையில்ல 6 நம்பருக்கு 6 கதை சொல்லிக்கிறேன். அது ஒரு நிமிடம் தான் வரும். அந்த ஒரு நிமிடத்துல உங்களால அவ்வளவுத்தையும் எழுதி முடிக்க முடியும். எனவே இதை நாங்கள் முடிச்சு கொள்வோம். அடுத்த வகுப்பு இந்த முறையை பத்தி கட்டாயம் இன்னைக்கு மெசேஜ் பண்ணுங்க. அடுத்தது எங்க கிளாஸுக்கு வர விருப்பம் இருந்தா எங்க கிளாஸுக்கு உங்களுக்கும் வர விருப்பம் இருந்தா யூடியூப்ல நீங்க சில டைம்ல பார்க்கலும் உங்களுக்கு வர விருப்பம் இருந்தா நீங்க வந்து எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. சரியா? நம்பர் என்னன்னா 077 சைபர் 76 256 38 டைப் பண்ணி பாருங்க இதுல. சரி 256 38 27 இதுக்கு நீங்க ஆஹ் வரையணும். மெசேஜ் பண்ணுங்க. நான் உங்களை சேர்த்து